வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐசுவரியவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு பின்னாடி உலக பிரகாரமான காரணம் ஒன்று இருக்கு. உதாரணமா என்னன்னா, ஒரு மிகப்பெரியதான அழிவு ஒன்று வரப்போகிறது வேர்ல்டு வைட். இதுக்கப்புறம் வரப்போகிற சம்பவம் அது. அந்த சம்பவத்தில் ஜனங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம், மலைகளிலும் கண்மலையிலும் போய் ஒளிந்து கொள்வார்கள். பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒளிந்து கொள்வாங்க. அதான் அந்த வசனத்துக்கான பின்புலம். ஆனால் அதை ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் தியானிச்சு பாருங்க. இது இஸ்ரவேல் உலகம் முழுக்க நடக்க போகிற ஒரு சம்பவம். அந்த வசனத்தை இன்னும் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இது ஒரு பெரிய அழிவு நடக்க போகிறதான சம்பவத்தில் அவங்க போய் பதுங்கி கொள்றாங்க. எல்லாரும் மலைகளுக்கு ஓடி போகிறாங்க. அடுத்து இன்னும் சில வருஷங்களில் இது நடக்க போகுது. ஸோ இந்த காரியத்தை தான் அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அதை செய்கிறாங்கன்ட்டு. இது மொத்தம் 3 இடத்துல பைபிளில் ஆண்டவர் சொல்வார். இன்னொரு இடம் ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 2:10. கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 இடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மிக முக்கியமாக ஒரு அழிவு வருகிற காலத்தை குறித்து. ஆனால் இதை ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகப்பெரியதான எந்த ஒரு அழிவு வரும்போதும் அவர்கள் கண்மலையில் போய் பதுங்கிக் கொள்வது பழக்கம். இன்னைக்கு நாம் மலையின் அனுபவத்துக்கு எங்கே வரோம், எப்போ கண்மலைக்குள்ளே வரோம் அப்படின்னா, முதல்ல வந்தவன் ஆசீர்வாதத்துக்கு வந்தவன், 2வது வந்தவன் பாதுகாப்புக்கு வந்தவன். எப்போ பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இவன் பயங்கர ஸ்பிரிச்சுவல் ஆகிடுவான். எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் பயங்கரமாக ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட கதறது, கண்ணீர் விடுறது, உபவாசம் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அசைச்சிருவாங்க. இப்போ நினிவே ஜனங்க இருக்கிறாங்க. இவங்க காலம் முழுக்க பாவம் செஞ்சாச்சு. 40 நாள் டைம் கொடுக்குறாரு ஆண்டவர். போய் யோனாவை அனுப்புகிறார். 40 நாளில் கண்மலைக்குள்ளே வந்துட்டான் பாருங்க. அவன் 40 நாள் தான் கண்மலைக்குள்ளே வந்துட்டான். 40 நாள் அவர்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும், ராஜாலிருந்து மிருகம் வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா, சாப்பிடலையாமா. அப்படியே உபவாசம் இருந்து வசனம் சொல்லுது, கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததற்கு மனஸ்தாபப்பட்டார். அவராது அவங்க செஞ்சதை பார்த்துட்டு சொல்றாரு, 1,20,000 ஜனங்க இருக்கிறாங்கப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத ஜனங்கப்பா. ஏன், அவன் பாவம் செஞ்சவன் தான். ஆனா அழிவுன்னு ஒன்று வருதுன்னு தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடிடுவான் மலைக்கு. பல நேரங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் இதுதான். நல்ல ஆண்டவர் வச்சிருக்கும் போது எங்க இருக்க மாட்டோம், கண்மலைக்கு போக மாட்டோம், உன்னதமான இடத்துக்கு வரமாட்டோம், ஸ்பிரிச்சுவலி வரமாட்டோம். பிரச்சனைன்னு ஒன்று வரட்டும், ஓட்டானே ஓடுறது, கிடுன்னு ஓடுறது, போய் கத்தி கதறி அழுது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் யார் தெரியுமா? பிரச்சனை வந்தாதான் ஆண்டவர்கிட்ட வருவான். பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளில் வாசித்து பாருங்க. அவங்களுடைய சுபாவங்கள் பாருங்க. நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் இருக்கும்போது போயிடுவாங்க. அப்புறம் கர்த்தர் யாரையா எச்சரிப்பு கொடுப்பாரு. எச்சரிப்பு கொடுக்கும்போது கேட்க மாட்டாங்க. அப்படியே அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்பாங்க. அடுத்து மீதியானர் கையில் பிடிச்சி கொடுத்தார், கானானியர் கையில் பிடிச்சி கொடுத்தார், பெலிஸ்தியர் கையில் பிடிச்சி, இப்படி இருக்கும். இத்தனை வருஷம் கொடுத்தாரு, இத்தனை வருஷம் கொடுத்தாரு, இத்தனை வருஷம் கொடுத்தாருன்னு இருக்கும். கொடுத்த பிறகு அடிக்கிற அடியில் ஓடுவான் பாருங்க. திரும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஓடி வருவான். ஆண்டவரே, அவன் கூக்குரலை கேட்டு கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்பினார். கிதியோன், சிம்சோன், பாராக் அப்படி எழுப்புவார். ஏன் இந்த அடி வாங்கின பிறகுதான் கண்மலைக்கு வரணும்? ஒரு குரூப் இருக்கு பாருங்க, இவன் எப்பவுமே ஏதாவது செஞ்சத்தான் வருவான். அப்புறம் இவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? வேற வழி இல்லாம இவனை திருப்பி தேவன்கிட்ட கொண்டு வரணும்னா கீழே ஏதாவது ஒன்று நடக்க வேண்டியிருக்கு. சில ஆட்களுக்கு பிரச்சனை வந்தாதான் கண்மலை ஞாபகத்துக்கு வருது, உபத்திரம் வந்தாதான் கண்மலை ஞாபகத்துக்கு வருது. ஏன் மற்ற நேரங்களில் கண்மலை ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு, இதுவரை செய்த நன்மைகளுக்கே நாம இன்னும் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் பத்தாது. ஆண்டவர் பாவத்திலிருந்து மன்னிச்சு விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இந்த ஒரே ஒரு காரியம் போதும். இந்த ஒரு காரியம் போதும். பரலோகம் வர்ற வரைக்கும் நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கணும், ஆண்டவரை தேடிக்கிட்டு தான் இருக்கணும். காரணம், அது ஒன்னே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்.
உலகத்துல எத்தனையோ ஞானவான்களுக்கு, சயின்டிஸ்டுக்கு, ராஜாக்களுக்கு மறைத்த ரகசியத்தை கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுவும் பைபிள் சொல்லுது 4000 வருஷமா மறைக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை திருச்சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாராம். அப்படின்னா நம்மளை எவ்வளவு நேசிச்சிருக்க, இந்த ஒரு காரணத்துக்காகவே. அதாவது இந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்தை அடையிறதுக்கு ஒரு பேர் வேணும். அந்த பேர் மட்டும் தெரிஞ்சிட்டா ரட்சிக்கப்பட்டுறலான்னு பழைய ஏற்பாட்டில் அவனுங்களுக்கு மைண்டில் இருக்கு. ஏதோ ஒரு பேர் இருக்குப்பா, அந்த பேர் தெரிஞ்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். மாறி மாறி கேட்குறானுங்க, உன் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? ஒரு வயகிட்ட கூட அந்த பேரை சொல்லலையே அவரு. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உனக்கு என்ன, அந்த நாமத்தை நீ கேட்பானேன், இப்படி சொல்லிகிட்டே இருப்பாரு. ஆனால் கேட்காமையே உங்களுக்கும் எனக்கும் அந்த நாமத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு நாம் சாகிற வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் கர்த்தருக்கு கண்மலைக்கு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது வந்தால் தான் வருவேன், பிரச்சனை வந்தால் தான் வருவேன், தேவை வந்தால் தான் வருவேன், அப்படி வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் கர்த்தர் வேறு வழி இல்லை, உங்களை அப்படித்தான் வர பண்ணுவார். நீங்கள் எப்பவுமே அப்படித்தான் வருவேன்னு சொன்னால் வேறு வழி இல்லை தானே, உங்களை வர வைக்கணுமே. ஆண்டவருக்கு தேவை நீங்கள் கண்மலைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கணும். ஸோ அப்போ ஒரு கூட்டம் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, இதே மாதிரி பயந்துகிட்டு வர கூட்டம். ஆனால் இதுக்கு பயந்துகிட்டு வர கூட்டம் இல்லை, அது வேற ஒரு பயம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அங்கே போய் அவன் ஒரு கெபிக்குள் தங்கினான். எங்க போய்? தேவ பர்வதத்துக்கு, ஓரேபுக்கு போயிட்டார். தேவ பர்வதத்துக்கு போய் ஓரேபுக்கு போய் ஒரு கெபிக்குள் தங்கினான். இப்ப கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 9ஆம் வசனம், தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம், நீ ஏன் வந்து இங்க பதுங்கி இருக்கிற? இன்னொரு குரூப் இருக்கு, மலைக்குள்ள போய் பதுங்கிற குரூப். இவன் யார் தெரியுமா? அவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு வரவன். அதனால அவன் அங்க வரும்போது அவன் என்ன சொல்லுவாங்க, சில நேரத்தில் காரியவாதிம்பாங்க. ஏதாவது தேவைனா மட்டும் வந்துடுவான், பிரச்சனைனா வந்துடுவான், தேவைனா மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்றது. அவங்க ஃபர்ஸ்ட் குரூப், கண்மலை கிட்ட வர குரூப், ஃபர்ஸ்ட் குரூப். ஏதோ ஒரு தேவை இருக்கு, எப்பயாவது வருவாங்க, பிரச்சனை வந்தால் தான் வருவாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், வந்துக்கிட்டே இருப்பான். அதனால வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு சிலர், எப்போ பாருங்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்று போய் வருது, ஒன்று போய் ஏன் வருது? ஒன்று போகும்போதே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னொன்று வராது, ஒன்று போன உடனே வர்றது, சரியான உடனே திருப்பி போயிடுறது, திருப்பி வருது, திருப்பி வர்றது, திருப்பி போயிடுறது. அதனால தான் பார்க்குறாரு ஆண்டவர், இவனை இப்படியே தான் வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா இவன் சரியா இருப்பான் அப்படின்னு. 2வது குரூப் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இப்போ வாசிச்சோம் பாருங்க. இவன் அப்படி பிரச்சனைக்காக அங்கே அந்த ஆள் இல்லை. இவன் யார் தெரியுமா? பயங்கரமான விஷன் உள்ளவன். இவன் பயங்கரமான விஷன் உள்ளவன். இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு 13வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் திருப்பி கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வர, நீ ஏன் வந்த, நீ ஏன் கெபிக்குள்ள வர, நீ ஏன் இந்த மலைக்குள்ள வர, நீ இங்க வந்து பதுங்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் வரானா நியாயம், ஏன்னா அவனுக்கு உயிருக்கு பயந்து வேற வழி இல்லை, ஓடி வந்துட்டான் எங்கிட்ட. சரி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே ரைட் வந்துட்டு உள்ள வர வச்சாச்சு. நீ ஏன் இங்க வந்த? 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்போ ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ண வேண்டியவனா ஆயிட்டான். மிகப்பெரிய விஷன் இவன் மேல இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? விஷன் இவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ பெரிய காரியம் அவனை கொண்டு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இவன் கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் மேல விஷன் இருக்கு, இவன் கண்டிப்பாக கர்த்தர் இவனை பயன்படுத்த போறாரு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏசபேல் சொன்னது காதுல விழுந்துருச்சு. ஏசபேல் சொன்ன காரியம் காதுல விழுந்துருச்சு. எங்கடா உயிரை வாங்கிடுவாங்களோ, தலை போயிடுமோ, நாளைக்கு இந்நேரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி உடனடியாக ஓடி எங்க போய் உட்காந்துக்கிட்டான்? கெபிக்குள்ள உட்காந்துட்டான். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க.
ஏசபேலுடைய வார்த்தை பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவ என்ன வார்த்தை சொன்னா எலியாவை பார்த்து? நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்குச் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அப்போ 24 hours டைம், கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் எலியா ஓரேபுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் பிரயாணம். அவன் வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு தான் 1 நாள் பிரயாணம். ஓரேபுக்கு போகிறதுக்கு அப்போ 40 நாள் அவன் தலை அவன்கிட்ட தானே இருக்கு. 40 நாள் அவன் தலை அவன்கிட்ட தானே இருக்கு. அப்போ ஏசபேல் வார்த்தை நிறைவேறல. இல்லை, நிறைவேறாத வார்த்தைக்கு பயப்படுறான் பாருங்க. உனக்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் நிறைவேற போகிறது கிடையாது. உன்னை ஒழிப்பேன், அழிப்பேன், ஒழிச்சிருவேன், கட்டுக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், சொன்னது ஏசபேல், அதனால அது நடக்க போகிறது கிடையாது. ஆனால் உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் கர்த்தர், அவர் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் நடக்கும். பல நேரத்தில் நம்ம மனுஷ வார்த்தைக்கு பயந்து கர்த்தர் வார்த்தையை, கர்த்தருடைய விஷனை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறோம். இது ஆவாதுங்க, இது நடக்காதுங்க, இது செய்ய முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க. அவன் எனக்கு ஒரு 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 காரியம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒன்று, நமக்கு எதிராக ஒருத்தன் செய்ய போறேன்னு ஒன்று சொல்லிட்டானா கண்டிப்பாக கர்த்தர் களமிறங்கிட்டாருன்னு அர்த்தம். கோலியாத்து வந்துட்டானா தாவீது ராஜாவாக போகிறான்னு அர்த்தம். அவ்வளோதான். சீரியர் பாளையம் வாசல்கிட்ட வந்துடுச்சுன்னா கர்த்தர் கிரியை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். லாசரு செத்துட்டானா கர்த்தர் எழுப்ப போறாருன்னு அர்த்தம். உனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டானா கர்த்தர் கிரியை செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஏசபேல் பேசுறது எடுத்துக்கிறோம். ஏசபேல் என்ன சொன்னா? 24 hours டைம். நீ சொல்லி 40 நாள் ஆகிப்போச்சு போன்றோம். நீ உன் கணக்குப்படி 24 மணி நேரத்தில் தடை எடுக்கலன்னா உன் தேவர்கள் அதுக்கு சரியா செய்வாங்க தானே? நீ எடுக்கல, உன் தேவர்கள் உனக்கு செய்யட்டும் போ. என் தேவன் எனக்கு செய்யறத பார். அதுதான் இங்கே கண்மலைக்குள்ள வந்து நிறைய பேர் இப்போ பதுங்கிட்டு உட்காந்துருக்கு. பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு விஷன் வச்சிருக்கிறாரு, தரிசனம் வச்சிருக்கிறாரு. எதிர்கால பயம், எதை பத்தின சில காரியங்களை குறித்த பயம் கொண்டு போய் ஒரு சேஃப் ஜோன்ல உட்காந்துக்கிறது. பல கூட்டம் அப்படி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. சேஃப் ஜோன் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காது, யோசிக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தண்ணி மேலே நடக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா தைரியமாக இறங்கி நடங்க. ஏன்னா நடக்க பண்ணுகிற தேவன் ஒருத்தர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, ஒருவேளை என்னால் நடக்க முடியலை, நான் கொஞ்சம் தத்தளிச்சு உள்ளே போகிறேன்னு சொன்னாலும் தூக்குகிற தேவன் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார். இல்லைங்க எனக்கு வேணாம், இறங்கி பார்த்தேன், எனக்கு பழக்கம் இல்லை, நான் திரும்பி போட்டுக்கு போயிடுறேன்னா சரின்னு சொல்லி உன் கூட அதே போட்டில் வருகிற தேவனும் அங்கே தான் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு பயம்? நடக்கிறதுக்கு எதுக்கு பயம்? ஓடி போய் கெபிக்குள்ள உட்காந்துக்கிறது. நிறைய பேருடைய விஷன் இன்னும் நடக்காம இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல கர்த்தர் வச்ச பல திட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம். தைரியம் கிடையாது, இறங்கி போறது கிடையாது. என்னங்க ஆகும்? ஒரு வேலையை விட்டுட்டு வர சொல்லுங்க, 1008 கேள்வி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு சேஃப் ஜோன். ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அருமையான ஊழியம், ரொம்ப நல்ல ஊழியம். அது கூப்பிட்டாங்க, ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவனும் ஒப்பு கொடுத்துட்டான். வந்தவன் கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ண உடனே இப்போ பயம் வந்துருச்சு, குடும்பத்தை நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு. உடனடியாக ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே போய் கேட்டான், உங்களுக்கு கீழே தான் இருந்துக்கிட்டுமா? ஏன்னா மாதம் மாதம் அந்த ஸ்தாபனத்தில் என்ன செய்வாங்க. ஆனால் தேவ சித்தம் அதுவும் இல்லை, அவனை வச்சு வேற ஒரு ஊழியம் செய்யணுங்கிறது தான் கர்த்தர் திட்டம். போய் கேட்டான், நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டோமான்னு. அந்த ஸ்தாபனக்காரங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டான், உங்ககிட்ட நான் சேர்ந்துக்கிட்டுமா? அவரும் சரி சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு ஸ்தாபனத்திட்ட போய் கேட்டான், நான் இனிமேட்டு உங்ககிட்ட வரட்டுமா? அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி யாருக்கிட்டையாவது தான் இருக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மாதம் மாதம் அவனுக்கு என்ன வரணும்? ஒரு அமௌண்ட் பேங்க்ல விழணும். அது எவ்வளோ விழுது வேற விஷயம். அது உள்ள ஒரு லைஃப் செட்டில் பண்ணிக்கணும், அதோட குடும்பத்தை நடத்தணும். இதை கேட்டால் உலக பிரகாரமாக ஞானமாக தெரியும். ஆமாம் கரெக்ட் தான். அதுக்குள்ள ஒரு பட்ஜெட் போட்டு, அது விசுவாசத்துக்கு எதிரி. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். எங்கப்பா போற தெரியாது. யார் கூப்பிட்டுருக்கா? யாரும் கூப்பிடல, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. அப்புறம் கானான்ல யார் உனக்கு தெரியும்? யாரையுமே தெரியாது. இல்லை அங்கே மோசமானவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பஞ்சம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், வழியில் வனாந்திரம் வந்தால் வந்துட்டு போட்டோம். அப்புறம் என்னப்பா இப்படி இறங்கி போற? இவ்வளத்தையும் தாண்டி ஒருத்தர் என்னை கூப்பிட்டுருக்காரு, அவர் இதையெல்லாம் தாண்டி நடத்த வல்லமை உள்ளவர். நான் நம்பி போறது அவரைத்தான்.
நடுவுலயே சரி, நீங்க எல்லாத்தோடையும் போறீங்க, வனாந்தரம் வராதா? பிரச்சனை வராதா? நீங்க மாசம் மாசம் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே வரலையா? எல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அவர் நியமிச்ச நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு வெளியே போகாது. எதுக்கு பயம்? எதுக்கு எடுத்தாலும் பயம். கெபிக்குள்ள போய் தங்கிக்கிற ஒரு கூட்டம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறாரு. உங்க உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா கூட அதுக்கான அறிகுறியை கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் நம்ம உடம்புலயே பண்ணி வச்சிருக்கிறார். அது நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து காப்பாற்றுவார். அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்கள் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது. ஏன்னா உங்களை கொண்டு நிறைவேற்ற காரியத்தை உங்களை வச்சு தான் நடத்த முடியும், வேற யாரை வச்சு நடக்க முடியாது. அது காட்ஸ் பிளான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு 70 பலத்தின் மிகுதினால் 80ங்கிறோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்? அப்பெல்லாம் ஒரு 90 100 வரைக்கும் இருந்தாங்க. இப்போ தானே தாவீதுக்கே 70 தானம்மா. அவ்வளோ பெரிய ராஜாவே 70ல் போயிட்டாரு. அந்த காலத்திலே 70 தான் நார்மல். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எப்படியாவது சொல்கிறேன், எந்த கெபிக்குள்ளேயும் போய் பயந்து உட்காராதீங்க. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் பெருசு, உங்கள் மேலே உள்ள விஷன் பெருசு, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெருசு. உங்களை பிசாசு டைவர்ட் பண்ணி பயமுறுத்தி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே அலைய விட்டுருவான். இதுக்கு பின்னாடியே அலைய விட்டுருவான். எதிர்கால பிரச்சனை, வியாதி, பலகீனம், அப்படி இருக்கு, யோசிச்சுக்கோ. பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற, பையன் படிப்புக்கு என்ன பண்ண போற, இப்படியே உங்களை பின்னாடி கெபிக்குள்ள அமைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் திட்டம் என்ன தெரியுமா? நீ உன் விஷனுக்கு நேராக ஓடிடக்கூடாதுன்னு. அதுக்கு மட்டும் ஒன்று செய்யணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எல்லாம் நோட்டு போட்டு எழுதி ஜீவ புஸ்தகத்தில் வச்சிட்டாரு. அது நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை, ஏன் இந்த விசுவாச அறிக்கை நீங்க பண்ணவே மாட்டீங்க? இந்த விசுவாச அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனா இது மட்டும் விசுவாசமா? நம்ம கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும். இப்படி சொல்றது இது கரெக்டான அறிக்கையா? எனக்கு ஒன்றும் வராது, ஏன்னா ஜீவனும் மரணம் எங்க இருக்க? நாவின் கீழே இருக்க. எனக்கு ஒன்றும் வராது, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்றது விசுவாச அறிக்கை இல்லை. இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. 2 வகையாய் பயந்து கெபிக்குள்ளே ஒதுங்குறவர் இருக்கிறார்கள். ஒன்று ஆபத்துக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள், இன்னொன்று இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிற விஷனுக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள்.